ஒரு நாட்டில் அரசர் வந்து அந்த நாட்டில் வாழுற புலவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு அப்படின்னா வர சொல்கிறாரு. ஏன்னா எல்லா புலவர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அரசவையில் கூடுனாங்க. அப்போ புலவர்கள் எல்லார்கிட்டையும் அந்த அரசர் சொல்கிறாரு, எனக்கு வந்து நீங்கள் ஒரு 3 வாக்கியம் எழுதி தரணும். அந்த வாக்கியத்தை நான் படிக்கும்போது எனக்கு கஷ்ட காலத்தில் நான் அந்த வாக்கியத்தை நான் படிப்பேன். நான் பார்க்கும்போது அந்த வாக்கியம் வந்து எனக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கணும், அப்புறம் அது போக எனக்கு தெம்பும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு 3 வாக்கியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து சொல்லிட்டாரு. புலவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளவோ யோசித்து பார்த்து என்ன செய்ய முடியல அப்படின்னா புலவர்களால் அந்த 3 வாக்கியத்தை என்ன செய்ய முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல. புலவர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசர்கிட்ட சொல்கிறாங்க, அரசரே எங்களால் இந்த 3 வாக்கியத்தை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அரசருக்கு வந்து என்ன இவ்வளோ பெரிய புலவர்களாலேயே நீங்கள் உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அரசர் கூட இருக்கிற உதவியாளர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவர் வந்து வயது ரொம்ப அதிகமானவர் தான். அப்போ அவர் மேலே இருக்கிற மரியாதையால் என்ன செய்யறாங்கன்னா அரசர் தன்னோட கூடையே வச்சிருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, அரசரே உங்களுக்கான உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவ்வளோ பெரிய புலவர்களாலேயும் முடியாததை உங்களால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த உதவியாளர் சொல்கிறாரு, அரசரே என்னோட வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு முனிவர் வந்தார். முனிவர் வந்து நான் அவருக்கு செஞ்ச சமையலெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து துறவியாக இருந்து எல்லாத்தையும் வந்து வெறுத்து தான் இந்த துறவு வாழ்க்கைக்கு வந்தேன். ஆனால் உன்னோட சமையலில் வந்து நான் ரொம்ப அடிமையாகிட்டேன். அதனால் அதுக்காக நான் வியந்து நான் உனக்கு ஒரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலைச்சுவடி வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அவர் கொடுக்கும்போதே உன்னோட கஷ்ட காலத்தில் மட்டும்தான் இந்த ஓலைச்சுவடியை நீ பார்க்கணுமே தவிர மற்ற டைம் இந்த ஓலைச்சுவடியை வந்து நீ பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனார். அந்த ஓலைச்சுவடி வந்து எனக்கு தேவைப்படலை. ஏன் அப்படின்னா நீங்கள் என்னை நல்லாவே பார்த்துக்கிறீங்க, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இன்ன வரைக்கும் வந்ததில்லை, அதனால் அந்த ஓலைச்சுவடியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அரசர் சம்மதிச்சிட்டார். அப்போ அந்த அரசர்கிட்ட சொன்னார், அரசரே உங்களுக்கு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் இந்த ஓலைச்சுவடியை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அரசர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடியை நல்லா சின்னதாக்கி என்ன செஞ்சுக்கிறாரு அப்படின்னா தன்னோட மோதிரத்தில் சொருகி வச்சுக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பக்கத்து நாட்டிலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த அரசரை வந்து அரசரோட இருக்கிற நாட்டை வந்து படையெடுக்க வராங்க. படையெடுக்கும் போது இந்த அரசருக்கு என்ன பண்ணனே தெரியல. என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுவும் போக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அரண்மனையை எல்லாமே தீ வச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அரண்மனை என்ன செய்யுது அப்படின்னா கொழுந்து விட்டு எரிந்துக்கிட்டு இருக்கு. அரசரையும் தேடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டு வீரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா துரத்திட்டே வராங்க. அரசர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு மலை உச்சியில் போயிட்டு உட்காந்து மறைஞ்சிக்கிறாரு. மறைஞ்சிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களும் என்ன செய்கிறாங்க மலை உச்சியில் தேடி தேடி பார்த்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேடுறாங்க. அரசர் என்ன செஞ்சுனா அங்கேருந்து ஒரு பாறைக்கு அடியில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா ஒளிஞ்சிருந்தார். சரி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே நம்ம வந்து சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுக்கும் போது தான் அப்போ தான் அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா சரி நம்ம மோதிரத்தில் இருக்கிற ஓலைச்சுவடியை வந்து பார்க்கலாம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இருக்க ஓலைச்சுவடியை எடுத்து பார்க்காரு. அதை பிரித்து பார்க்கும்போது அதில் எழுதியிருந்த வாசகம் என்ன அப்படின்னா அந்த 3 வார்த்தை இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரிக்கு அந்த 3 வாசகம் எழுதியிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அரசர் யோசிக்கிறேன், இதுவும் கடந்து போகுமா, அப்போ நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையும் கடந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அரசர் தியானம் பண்ணிக்கிட்டே அந்த வார்த்தையை மறுபடியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது அவர் எப்போ கண்ணை மூடி தியானம் பண்ணார், எப்போ முழிச்சாருன்னே தெரில. ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்து அந்த துரத்திட்டு வந்த அந்த வீரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசர் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா அரசர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே போயிடுறாங்க. அப்புறம் அரசர் என்ன செய்கிறார் அப்படின்னா மெதுவாக மலை உச்சியிலேருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா கீழே வராரு. கீழே வந்துட்டு கீழே இருக்கிற மலைவாழ் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசருக்கு உதவி பண்ணுறாங்க. அப்போ அரசர் என்ன செய்கிறாங்கன்னா அங்கேயே இருந்து ஒரு கூட்டமாக கூட்டி அவங்களுக்குள்ளேயே ஒரு வீரர்களை உருவாக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கழிச்சு அதே பக்கத்து நாட்டை படையெடுத்து தன்னோட நாட்டை என்ன செய்கிறாரு அப்படின்னா மீட்டுட்டு வராரு. மீட்டுட்டு வரும்போது அரசருக்கு ஒரே சந்தோஷம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் விருந்து எல்லாம் வச்சுக்கிறாரு. விருந்து வச்சுட்டு பின்னாடி ஒரு ஆள் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஓடி வராரு. ஓடி வரும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா யாருன்னு பார்த்தா அதை உதவியாளர், அரசபையிலேருந்து அந்த உதவியாளர், அரசரே நான் உங்ககிட்ட ஒரு விவரத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா நான் கொடுத்த அந்த
ஓலைச்சுவடியை வந்து அவர் வந்து இன்னொன்றும் சொன்னார் அந்த முனிவர் அப்படின்னு சொன்னால், நீ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த பேப்பரை பாரு, சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த பேப்பரை பாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அரசருக்கு வந்து தோணுச்சு, இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம், இந்த பொழுதும் என்ன செஞ்சிடும், கடந்து போகும். அப்போ மனுஷனோட வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே மாறி மாறி வரதான் செய்யும். நம்ம எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சான். அதுலேருந்து அரசர் என்ன செய்யறார் அப்படின்னா, எல்லா இதுலேயுமே நிதானமாக யோசித்து செயல்பட